The mind is the great slayer of the real. Let the disciple slay the slayer. நேற்று கிளாஸில் இதே படித்தோம். இது 2வது நாள். அரபிந்தோ, ஓஷோ அவள்லாம் கூட என்ன சொல்கிறான்னா, ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஆலோசனை நின்றுடும். அந்த இடத்துல தாட்டே வராது. யூனிவர்ஸில் 24 ஹவர்ஸும் 365 நாளும் இது சுற்றுறது. பூமிக்கு வந்து மனசு இல்லை. அது வந்து அது சுற்றுறது தான் அதுக்கு வேலை. லவ்லி ஆப்ஜெக்ட். கோடி வருஷத்துக்கு முன்னாடி எவல்யூஷன் ஆகி டிவைன் பிளானில் அது முன்னாடி போயிருக்கு. பகவானுக்கு சமானமாக அதுக்கு கிடச்சிருக்கு. பகவானுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணி எவல்யூஷனில் அப்புறம் பூமாதான்னு ஆகி இப்போ பூமியாக இருக்குது. அது வந்து 24 ஹவரும் 365 நாளும் சுற்றும். அதுக்கு மனசு கிடையாது. அதுக்கு டிவைன் ஒர்க் ஸ்டார்ட்டு. அது மனுஷ பரிணிதி ஸ்டார்ட் ஆகிடுது. 5 எலிமெண்ட்ஸு, விருட்சம், பிராணி எல்லாமே அந்த பூமியில் இருக்குது. பூமிக்கு வந்து ஸ்பெஷல் வேலை இருக்குது. சூரியனையும் தானா சுற்றிட்டு சூரியனையும் சுற்றுறது. தண்ணியை பார்க்குறோம். அதாவது நம்ம உடம்புல வந்து நிறைய பாக்டீரியாலாமும் இருக்குது. அந்த பாக்டீரியாலாம் அது வந்து ஆண் உடம்புல இருக்கா, பெண் உடம்புல இருக்கா, இவா ரொம்ப நல்ல வேலையில் இருக்காளா, அழகாக இருக்காளா அப்படின்லாம் அந்த பாக்டீரியாவுக்கும் தெரியாது. ஆனால் அந்த இதுக்கு வந்து பிராணன் இருக்குது. அந்த பர்டிகுலராக அந்த செல் வந்து கான்ஷியஸாக மௌனமாக இருக்குது. யூ வில் நெவர் பி அவேர். ஒரு ஃபோர்ஸ் வந்து கான்ஷியஸாக வேலை பண்ணுறது. செல்ஃப் எவல்யூஷன் தாட்டு வரும். நாம் ஏதோ வேலை செய்கிறோம், சம்பூர்ண சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்போ வந்து மைண்டை எடுத்துருவார் குரு அல்லது பிரகிருதி. கான்செப்ட் வந்து யூனிவர்சல் பவர். ஃபாலோ த யூனிவர்ஸ். பூமி தன்னைத்தானே சுற்றிண்டு சூரியனை சுற்றுறது. அப்போ தாரணா தெரியும். செல்ஃப் எவல்யூஷன். அப்போ தாட்டு வரும். எப்படி புரியும்? அதாவது உலகத்தில் 3/4 வாட்டர் இருந்தால் கூட ஸ்பில் ஆகலை. மனசை சம்பூர்ணமாக கண்ட்ரோல் செய்யணும். நீ குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அவர் பண்ணுவார். அவர் வந்து நம் மூலமாக அந்த வேலையை பண்ணிடுவார். They were aware of what they are doing and do not know what they will do. குருலாம் நெக்ஸ்ட் மினிட் என்ன செய்வான்னு தெரியாது.
அந்த க்ஷணம் செஞ்சுட்டு சிஷ்யனுக்கு எந்த எந்த பர்பஸுக்காக வந்தாலும் அந்த இதை சொல்லி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாள். தாரணாங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதாவது ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குறோன்னு வைங்களேன், அப்போ அந்த நம்ம எங்கே உட்காந்துருக்கோன்னு தெரியாது, யாரோட படம் பார்க்க வந்தோன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நம்மளோட கவனம் முழுக்க அந்த மூவிலேயே தான் இருக்கும். நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்காக சமைக்கும்போது மைண்டு ஃபுல்லாக குழந்தைகளுக்கு சமைக்கணும், கரெக்டாக அவள் ஸ்கூலுக்கு போகணும், அனுப்பணும், டப்பா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனில் சமையல் பண்ணுவோம். அப்போ அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாது. அது கூட ஒரு பார்ட் ஆஃப் தாரணை தான். அற்புதமான ஒரு சினிமா போகிறோம். யூ வில் ஃபர்கெட் சரௌண்டிங்ஸ். அதாவது அவள் சொல்லும்போது என்ன சொல்கிறா என்ன அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாது. மைண்டு அப்படியே டீப்பாக போயிடும். இதை புஸ்தகம் படிக்கும்போது கூட நம்ம இதை ஃபீல் பண்ணலாம். சில கான்வர்சேஷன்லாம் புக்கு படிக்கும்போது பக்கத்தில் யார் நின்னா கூட தெரியாது. அவ்வளோ டீப்பாக போயிடுவோம். நம்ம தனியாக உட்காந்துட்டு இன்னர் சவுண்டை கவனிக்கணும். அப்போ கவனிக்க ஆரம்பித்தா அப்போ மனசு இருக்காது. இன்வாலண்டரி டூயிங் கரெக்ட், அவேர்னஸ் இருக்காது. அது ஒரு யோக ஸ்திதி. இந்த ஸ்திதியை யோகத்திலிருந்துன்னு நம்ம பண்ணணும். அப்போ பிரயத்தனம் பண்ணணும். அப்போ தூக்கம் வரக்கூடாது, தூங்காமல் இருக்கணும். தென் ஒன்லி யூ வில் ஃபர்கெட் யுவர் செல்ஃப், டூ இட். இது பழக்கம் எடுத்துன்னா அங்கே மனசு இல்லை, மைண்டு இல்லை. நமக்கு அவேர்னஸ் இல்லையே அப்படின்னா வெளியில் வந்தால் தெரியும். இது யோக ஸ்திதி, புரிஞ்சுக்கோ. மெடிடேஷனில் அந்த ஸ்திதி போகணும். பர்பஸாக போகணும், அதுலேயே லீனமாயிடுவோம். மாயைக்கு பின்னாடி வெளி சப்தம் கேட்காது. மறுபடியும் த்ரில்லர் சினிமாவே சொல்கிறேன். சில சமயம் என்னோட வேலை பண்ணுறவா அப்படியே மைண்டு ஒர்க் அப்படியே ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி வேலை பண்ணுவாள். ஒரு பாம் போட்டால் கூட அவளுக்கு நினைவு இருக்காது, அசைய மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இம்மென்ஸ் ஆகிடுவா. அது தாரணா. அதை யோக ஸ்திதியில் எடுத்து வரணும். எஃபர்ட் இல்லாமல் பண்ணணும். சைலண்ட் ஸ்பீக்கர். ஹீ இஸ் மோல்டட். நினச்ச இடத்துல குருலாம் அவள் நினச்ச இடத்துல பிறந்துடுவான். ஆயிரக்கணக்கான மனுஷால எவல்யூஷன் பண்ணுவாள். மாஸ்டர்லாம் அவுட்டர் வேர்ல்டு, பியாண்ட். இன்னர், அதாவது மாஸ்டர் தான் கிரேட்டு.
மாஸ்டர் தான் குருவை தயார் பண்ணுறா. மாஸ்டர் இஸ் ஹையர் வேர்ல்டு தேன் குரு. ஆத்மாங்கிறது கிளியர். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா இது கிரியேட்டட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறார். தத்துவ ஞானி ஆகணும், டிஸ்கிரிமினேட் நாலேஜ் வரணும், பகவான் கிட்ட போகணும், தத்துவம் தெரிஞ்சு என்ன பண்ணணும், உனக்கு தெரிஞ்ச அந்த தத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லணும், பகவானோட பிரயாணம் செய்யணும். ஜென்ம மரணத்தை ஜெயிச்சவா. ஆத்மான்னு கன்ஃபியூஸ் ஆகாத. ஸ்ட்ரிக்ட் வாட் ஆத்மா, பி வித் இட், அது நெக்ஸ்ட் லெவல். ஆத்மாவில் விஷுவல் யூனிவர்ஸ் இருக்குது. மைண்ட் இஸ் லோயர் செல்ஃப் கான்குயர் பண்ணிக்கணும், ஹையர் லெவலுக்கு போகணும். மாஸ்டர் தான் குருவை தயார் பண்ணுறா. ஆத்மா ஹையர் சோல். ஆத்மா கிளாரிட்டி இருக்குது. ஆத்மா அது கிராக்டு ஆஸ்பெக்ட், கிரியேட்டட் ஆஸ்பெக்ட். ஆத்மா கிரியேட்டட் ஆஸ்பெக்ட். You have to decide. Atma created aspect. You have to decide. Atma, be with it. Self-defense. எட்டர்னலாக ப்ராப்ளம் வரும்னு நினச்சா 5 சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யூத்யூப்பின் தாட்டு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு த சைலன்ஸ். குண்டலினி ஜாகரணைக்கு அது ரொம்ப உபயோகப்படும். ஆக்ஷன், எமோஷன், தாட்டு அது ஹார்மனியாக வைக்கிறது. ட்ரீயாக பார்க்கணும், வாட்டராக பார்க்குறது. அது எப்படி பார்க்க முடியும்? மானசிக ஸ்திதி முக்கியம். ஆமை இருக்குது, அது 4 இருக்கும். அந்த ஏதேனும் அதை டிஃபென்ஸ் பண்ணிக்கணுன்னா எல்லாத்தையும் உள்ளே சுருக்கிக்கும். அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ப்ராக்டிஸ் பண்ணு. டீப் மீனிங். ஹையர் லெவலுக்கு போக சுவாசம் கரெக்டாக எடுத்துக்கிறது. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு வேறு பேர் இருக்குது. அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆத்மாவை நம்பு. சோல் வேறு, செல்ஃப் வேறு. ப்ரிப்பரேட்டரி பாத் இருக்குது. இனிஷியலாக ஃபாலோ ஒன்லி. கன்ஃபர்மேஷன் பீரியடு. எந்த குருகிட்ட போனாலும் கொஞ்ச நாளைக்கு அவள் கன்ஃபர்மேஷன் பீரியடுன்னு சொல்லுவாள். இது சில நிறைய உத்தியோகத்திலலாம் கூட இருக்கும். அவள் வேலையில் சேர்த்துனவுடனே ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கன்ஃபர்மேஷன் பீரியடுன்னு வச்சு அவள் நன்னா வேலை பண்ணால் வச்சுப்பா. அப்படி குருட்டையும் இருக்கும். ஆனால் குருவுக்கு இந்த சிஷ்யன் ரொம்ப வருஷமாக ஜென்மா இவளோட வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலும், இந்த சிஷ்யன் கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு போயிடுவான்னு தெரிஞ்சாலும், குரு எல்லா சிஷ்யனுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி தருவாள். அவள்கிட்ட இவாளுக்கு நிறைய, இவாளுக்கு கொஞ்சோன்னு சொல்லித்தர மாட்டா. நீ ஒன்றை பிரயத்தனம் பண்ணிக்கோ அப்படிம்பார். இப்போ அந்த குருகிட்ட நிறைய கற்றுண்டு அந்த குருவே நமக்கு எல்லாம் சொல்லி தருவான். ஆனால் நம்மளோட அந்த ஈகோ இருக்கே, கொஞ்சம் கற்றுண்டு இன்னொரு குருகிட்ட போகலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். அதே ஸ்திதியில் இன்னொரு குருகிட்ட கொண்டு போய் வச்சாலும்
அவர் உனக்கு தீட்சை எடுத்து வைப்பார். அதாவது அவர் எப்படி இந்த குருவுக்கு சமமான ஸ்திதியில் இருப்பறவா, அவரை தான் உனக்கு அனுப்புவா. இல்லை நீ இந்தியாவில் இருக்கிற குருகிட்டே நான் போய் கற்றுக்கிறேன், எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உனக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அப்போ இந்தியா இவர் இன்னும் ஹையர் ஸ்டேஜுக்கு போயிருப்பார். அதாவது குருவெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பாள். அவளை பார்த்து அவள்கிட்ட நம்மளுடைய சாதனையை கண்டினியூ பண்ணிக்கணும். த மைண்ட் இஸ் லேயர் ஆஃப் ரியல் அப்படின்னு அதை பிடிச்சிக்கணும். நீ கலிக்காலம் நீ விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தேன்னா நீ தான் லாஸ் ஆவ. ஒரு 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு தெரியும். அதாவது சரண்டர். இப்போ கார்த்திகை மாதம் இருக்குது, அபிஷேகம் பண்ணுறோம் கரெக்டாக சிவனுக்கு. அதாவது அந்த பண்டிட் பூஜை பண்ணும்போது சிவன் அங்கே இல்லை. அதாவது அவர் அங்கே இருக்க மாட்டார். அந்த பாவனையில் சாட்சாத் பரமசிவனே அங்கே கொண்டு வந்துடுவேன். அது நீ நோன் ஆகணும். சர்வஜத்துவம் உனக்கு இருக்குங்கிறத நம்பு. அன்னோன் விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. பாத் ஆஃப் அன்னோன் லேர்னிங், சோலார் சிஸ்டம், மில்கி வே, அப்புறம் ஆஃப்டர் யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சயின்ஸ் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது. பிளாக் ஹோல், வார்ம் ஹோல் அதெல்லாம் இருக்குது. இந்த மாயை தாண்டத்துக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. ஓம் மன்வந்திரம் முழுக்க ப்ரிமாடியல் சவுண்டு. எங்கேருந்து வந்தோமோ விஷுவல் யூனிவர்ஸ் போகிறது. அற்புத சவுண்டு. இதையே லலிதா சாஸ்திரம் புருஷ சுத்தத்தில் கூட சொல்லியிருக்கு. மல்டி வர்சஸ் இருக்குது. நம்ம பில்கிரிமேஜ் அப்படிங்கிறோம். நம்மளும் ஜென்ம ஜென்மமாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். தத்துவ ஞானி, நோயர், ஆத்ம ஞானி, நோயர் ஆஃப் ஆத்மா. யூனிவர்ஸ். நம்ம எல்லாம் கற்றுன்றதை விட சாமிகிட்ட எல்லாம் கற்றுண்டு அப்போது நான் இல்லை ஒன்றும் உபயோகப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் கற்றுன்றதெல்லாம் வேஸ்ட்டு. நீ தத்துவ ஞானத்தில் தான் இருப்பேன். அவரோட வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ நிறைய பேருக்கு சொல்லணும். பகவானுக்காக பிரயாணம் செய்யணும். அ உ ம அது ஒன்றே சுவாசம் மூலம் கிடைக்கிறது. அதை கான்கூர் செய்யணும். தியரி ஆஃப் ரியாலிட்டி சொல்கிறது. வார்ம் ஹோலும் கனெக்ட் ஆகுது. அதாவது வார்ம் ஹோல், பிளாக் ஹோல் அதெல்லாம் இருக்குது. ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறது. அந்த இன்டர் செல்லர்னு ஒரு மூவி இருக்குது. அந்த மூவியில் இங்கே எல்லாத்தையும் பொல்யூஷன் பண்ணிட்டா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு போனால் ஒரு பிளாக் ஹோல்லேருந்து இன்னொரு இதுக்கு போய் இன்னொரு இடத்துக்கு போகிறா. அங்கே எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவரோட பொண்ணுலாம் ரொம்ப முதுமையில் வயசானவாளாக இருக்கா. இதெல்லாம் நமக்கு பூர்வ காலத்திலேயே இருந்தது. அதாவது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ பண்ணின்னு இருக்கோம். பூர்வ காலத்தில் இதை தான் பண்ணினா.
நம்மலாம் தத்துவ ஞானி ஆகணும், அப்புறம் ஆத்ம ஞானியாகவும் ஆகணும். நீ மற்றவாளுக்காக என்ன செஞ்சாலும் அது ரொம்ப உபயோகப்படும். இப்போ காயத்ரி 10 மாலை செஞ்சாலும் நீ 10 பேருக்கு மனசாக ஹெல்ப் பண்ணினா 10 மாலை காயத்ரி செஞ்ச ஹெல்ப் இது பலன் கிடைக்கும். லிவிங் ஃபார் அதர்ஸ். அதாவது அனுபூதி எனக்கு வேணும், இதுதான் என் லைஃப் அப்படின்னு நீ நினை. நமக்கு 3 இது இருக்குது: ஜாக்கிரதா, சொப்ன, சுஷுப்தி அவஸ்தை. தாரணை டு துரிய சிதி போகணும். இப்போ ஏதேனும் ஒரு ஸ்பீச் கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து டிவிலேருந்து வருதா, மொபைலில் கேட்குறோமா, யூடியூப்பில் கேட்குறோமான்னு தெரியாது. அந்த சப்ஜெக்ட் மட்டும் உனக்கு உள்ளே போகும். அந்த திஸ் இஸ் ட்ரூத். லிசனிங் கெப்பாசிட்டி பதம் மட்டும் உள்ளே போயின்ட்டுருக்கும். அப்போ வந்து இவா கிஷோர் அனுப்புகிறார், கல்யாணி அனுப்புகிறா அப்படிங்கிறது கிடையாது. உன்னோட குரு இந்த மெசேஜை உனக்கு அனுப்புகிறா. கொஞ்சம் ஜென்மமாக கனெக்ஷன் ஆகி அதை உனக்கு கொடுக்குறா அப்படிங்கிறத நினச்சிக்கோ. இது வந்து துரிய ஸ்திதி, ஹால் ஆஃப் இக்னரன்ஸ். அப்போ வந்து என்டர் காந்தி தெரியும், அதுலேயே இருக்கணும். அப்புறம் நமக்கு மேலே 7 லோகம் இருக்குது, கீழே 7 லோகம் இருக்குது. புவங்கங்கிறது டிசைர் குறையும், ஸ்வகங்கிறது டிசைர்லெஸ் இருக்கும். ஹால் ஆஃப் லேர்னிங், இக்னரன்ஸ். இது வந்து மாறும், ட்ரிக்கு செய்யும் ஆத்மா. அதாவது சில சமயத்தில் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும்போது கூட வாய்ஸ் வந்து நம்மளோட குரு வாய்ஸ் மாதிரியே வந்து நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அதாவது விஸ்வாமித்திரர் கூட மேனகா அவள்லாம் வந்து இது பண்ணால் கூட, ஆனால் அவளுக்கு வந்தது அது வந்து நல்லதுக்காக தான் நடந்தது. இப்போ வந்து 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஒன்றும் டிராஃபிக்லாம் இருக்காது, ஸ்மூத்தாக போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ நிறுத்தி நிதானமாக போகணும், பிரேக் அடிக்கணும். அப்போ யாரானு ஃபோன் பண்ணால் நிறுத்தி ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு போகணும். இதெல்லாம் இருக்குது. இது ஹால் ஆஃப் விஸ்டம். ஹால் ஆஃப் விஸ்டம், ஹால் ஆஃப் இக்னரன்ஸ், ஹால் ஆஃப் லேர்னிங். ஸ்வஸ்தி.